Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங். ஸோ இது எந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் சூட் ஆகும், ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், நீங்கள் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பால், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் க்ரீம், அதை வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். இது என்னோடய ஹோம்மேட் க்ரீம் தான், நான் பால்லேருந்து எடுத்து சேர்த்து வச்ச க்ரீம் தான். லேசாக விஸ்கானா போதும், ஸ்டிஃப் பீக்கெல்லாம் வராண்டாம். அதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேனில் பால், சுகர், நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர்னால் டெமரரா சுகர். அது லைட்டாக வார்ம் ஆனோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இதை விட்டுட்டு போயிடாதீங்க, அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண அது வந்து நல்ல திக்காக ஒரு கஸ்டர்ட் மாதிரி ஆகும், திக்கான கஸ்டர்ட் ஆகும். இந்த மாதிரி நல்ல திக்கானதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து அடுப்புலேருந்து எடுத்து வெளியே எடுத்து வச்சிடலாம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாட்டு நீங்கள் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட், நீங்கள் டார்க் மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே அந்த சாக்லேட் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. இதை ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வைங்க, கொஞ்சம் கூல் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் விப் க்ரீமை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம விப் பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம், அது சாஃப்ட் பீக்ஸாக விப் பண்ணியிருக்கோம், அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட புட்டிங் ரெடி. இதை வந்து நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா கோல்டாக வச்சுருங்க. பட் இது வார்மாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் டாப்பில் வந்து வேணும்னா விப் க்ரீம் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஃபாதர்ஸ் டே வரப்போகுது, ஸோ இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.